வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்னைக்கு இந்த வீடியோவில் பப்ளிக் செக்டர் கம்பெனி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பப்ளிக் செக்டர் கம்பெனி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் த கம்பெனி அப்படிங்கிறத ஆரம்பிக்கணும். கம்பெனி மீன்ஸ் ஒரு பார்ட்னரோ அல்லது ஒரு 2 மெம்பர்ஸோ அப்படி இல்லைன்னா ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இல்லைன்னா ப்ரொப்ரைட்டர். ஸோ ஒரே ஒரு பர்சன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதை வந்து கம்பெனின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி, மல்டிநேஷ்னல் கம்பெனி அதெல்லாம் நிறையா இருக்குது. அதில் ஒரு செட் ஆஃப் வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனி. இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் பப்ளிக்கே வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு கம்பெனியை வந்து நடத்துவாங்க. அதில் முக்கியமாக பார்த்தோம்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஷேர், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேபிட்டல், இது எல்லாமே யார் கொண்டு வருவாங்க பார்த்தோம்னா பப்ளிக் பப்ளிக் செக்டர் தான் கொண்டு வருவாங்க. பப்ளிக் செக்டர் மீன்ஸ் கவர்மெண்ட். அது மூலியமா இப்போ இது கொண்டு வரதுனால என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து கவர்மெண்ட்டே வச்சிருப்பாங்க. அதுல இருந்து கிடைக்கிற டர்ன் ஓவர்ஸ் வந்து பீப்புள்ஸுக்கு வெல்ஃபேருக்கு, அவங்களுடைய பீப்புள்ஸு ஸ்கீம்ஸ் கொண்டு வர்றது, அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதுதான் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனிஸ் வந்து எப்போ ஒரிஜின் ஆச்சு, எவால்வேஷன் ஆச்சுன்னு பார்த்தோம்னா, இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1948 அண்ட் 1956 நடக்கும். அது மூலியமா தான் இந்த பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ்ங்கிற ஒரு ஐடியாஸை கொண்டு வருவாங்க. இது மெயினா ஸ்டார்டிங்ல வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் growthக்காகவும் ஒரு எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு சப்போர்ட்டாகவும் இந்த கம்பெனிஸ் வந்து இருக்கு. கேட்டகரிஸ் தான் மினிரத்னா, மகாரத்னா, நவரத்னா கம்பெனிஸ். இதை வந்து ஆஃப்டர் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கம்பெனிஸை பற்றி ஒரு கிளாரிட்டி கொண்டு வந்துடலாம். பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் பற்றி கவர்மெண்ட் வந்து என்னென்ன பண்ணுவாங்க இந்த கம்பெனிஸ் மூலியமான்னு பார்த்தா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பப்ளிக் வெல்ஃபேர் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ஒன்று சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பா பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இது மூலியமா எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இப்போ ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கறது மூலியமா பீப்புள் வெல்ஃபேராகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் இன்கம் ஆகவும் ஜென்ரேட் ஆகும். அதனால தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னு சொல்றாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நிறைய பேருக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷன் பண்றதும் இந்த பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கவர்மெண்ட் ஜாப் வந்து நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றது மூலியமா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனும் நடக்கும். நெக்ஸ்ட் மோனோபோலி கண்ட்ரோலிங் செக்டார்ஸ். எல்லாத்துலேயுமே ப்ரைவேட்டே வராங்க. பட் வந்து ப்ரைவேட் இல்லாத செக்டார்ஸ்ல வந்து கவர்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ் ஸ்டேபிலிட்டி. இப்போ ப்ரைவேட் கிட்ட கொடுக்கறது மூலியமா அவங்க ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதே கவர்மெண்ட் செக்டார்ஸ் கம்பெனிஸ் மூலியமா அதனால ப்ராடக்ட் வந்து கண்ட்ரோலாக இருக்கும். அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த ப்ரைஸ் ஸ்டேபிலிட்டிக்கும் பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் மூலியமா ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ரீஜனல் டெவலப்மெண்ட். ஒரு கம்பெனிஸ் வந்து இப்போ கவர்மெண்ட்டாக ஒரு இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இடத்த சுற்றி நிறைய டெவலப்மெண்ட் வரும். இப்போ சிபிசிஎல் அந்த அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு சில இடங்கள்ல வந்து குடியிருப்புகள் இதெல்லாம் கட்டி தருவாங்க. அவங்க வந்து குடியிருப்புகள் எல்லாமே மேக் பண்ணுவாங்க. அதுக்காகவும் அந்த டெவலப்மெண்ட்டும் இங்கே நடக்கும். ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட். பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் வந்து வரதுனால ப்ராஃபிட்டை வந்து இப்போ ப்ரைவேட்ல இருக்கும்போது ஒரு பர்சன் வந்து அவங்களுடைய இன்கம் வந்து கேபிட்டலாக போடுறாங்கன்னா, அதே இந்த கம்பெனிஸ் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ப்ராஃபிட் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பீப்புள் வெல்ஃபேர்க்காகவும், அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிற இது மூலியமாகவும் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இதோடைய டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முக்கியமாக இதில் வந்து 3 டைப் கொடுத்துருக்காங்க. மகாரத்னா, நவரத்னா, மினி ரத்னான்னு சொல்லிட்டு 3 டைப் இருக்கு. மகாரத்னா, நவரத்னா, மினி ரத்னா அப்படின்னு சொல்லிட்டு. இது எது அடிப்படையில் பிரிப்பாங்கன்னு பார்த்தோம்னா, ப்ராஃபிட் அடிப்படையில் தான் பிரிப்பாங்க. இதுக்கு முன்னாடி மினி ரத்னாவுக்கு முன்னாடி அது வந்து ஒரு நார்மல் கம்பெனியாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் அதோடைய ப்ராஃபிட் வந்து எந்த அளவுக்கு டேர்ன் ஓவர் வருது அப்படிங்கிறத வச்சு தான் மினி ரத்னாங்கிற ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி நவரத்னாவுக்கும்
நவரத்னாவுடைய ஸ்டேட்டஸ் என்ன, மகாரத்னாவுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதே மினிரத்னா கம்பெனிஸ் வந்து இதுக்கு முன்னாடி நார்மல் கம்பெனியா இருப்பாங்க. இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா பிரஸ்டேஜ் ஸ்டேட்டஸ். இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பிரஸ்டீஜ் கொடுப்பாங்க. அது மூலியமா இதை வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. எடுத்தோடனே மினிரத்னா கம்பெனிஸ் பார்க்க வேணாம், சாரி மகாரத்னா கம்பெனிஸ் பார்க்க வேணாம், மினிரத்னாவுல இருந்து போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து மினிரத்னா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும்னா 3 years ஆவது ப்ராஃபிட் கொடுக்கணும். 3 years கண்டினியூஸா ப்ராஃபிட் கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் அதோடைய நெட் ப்ராஃபிட் எப்படி இருக்கணும்னா பாசிட்டிவாக தான் இருக்கணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய நெட்வொர்த் எவ்வளவா இருக்கணும்னா 500 crores இருக்கணும். கவர்மெண்டோடைய அப்ரூவல் இல்லாம கவர்மெண்ட் வந்து சில விஷயங்களை அப்ரூவல் பண்ணிருப்பாங்க. அது இல்லாம மற்ற டேர்ன் ஓவர் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தோம்னா 500 crore இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த மினிரத்னாவுடைய கேட்டகரி 1. இதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா கண்டிப்பா கேட்டிருக்காங்க. இந்த டேர்ன் ஓவர் வச்சு நெட்வொர்த் வச்சு கண்டிப்பா கேட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். அதனால இதை வந்து நல்லா டீட்டெயிலா பார்த்துக்கணும். அதை தான் மறுபடியும் சொல்லிருக்காங்க. இதோடைய அப்ரிவேஷன்ஸ், இந்த கம்பெனிஸ் வந்து முக்கியமா அப்ரிவேஷன் பார்த்துக்கணும், எங்கெங்க ஹெட் குவார்ட்டர் பிளேஸ் அதெல்லாம் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம அதோட இயர் என்னங்கிறதையும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். மினிரத்னாவுக்கு மொத்தம் எத்தனை கம்பெனிஸ், கேட்டகரி 1 ஆஃப் த மினிரத்னா கம்பெனிஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா 62 கம்பெனிஸ் இருக்கு. முக்கியமா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நடுவில் டீட்டெயில்ஸ் தான் சொல்றதுனால இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 62 கம்பெனிஸ் டோட்டலா இருக்கு. அதுல வந்து இம்பார்ட்டன்டானது மட்டும் இங்க ஷோ பண்றோம். ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து நியூ டெல்லியில இருக்கு. இதோடைய 1995 கிரியேட் பண்ண இயர் இது. அப்ரிவேஷன் ஆன் AAI, அதுதான் அப்ரிவேஷன். நெக்ஸ்ட் வந்து பாரத் சஞ்சார் நிகம் லிமிடெட், பிஎஸ்என்எல் நம்ம கேள்விப்பட்டிருவோம் கண்டிப்பா. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லியில இருக்கு. அடுத்து பிடிஎல், பாரத் டைனமிக் லிமிடெட், 1970 கிரியேட் பண்ணிருப்பாங்க. இது வந்து ஹைதராபாத் தெலுங்கானாவில் இருக்கு. முக்கியமா இந்த அப்ரிவேஷன் கண்டிப்பா கேட்பாங்க, அதனால இந்த அப்ரிவேஷன் கண்டிப்பா தெரிஞ்சே இருக்கணும். அது மட்டும் இல்லாம அதோடைய பிளேஸ் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. பிஇஎம்எல் லிமிடெட், ஃபார்மல் வந்து பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட்னு சொல்லுவாங்க. 1964 கிரியேட் பண்ணுவாங்க, பெங்களூர் கர்நாடகாவில் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு சென்னையில் இருக்கிறது சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், சிபிசிஎல்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் ஒரு சில இடத்துல குடியிருப்புகள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. 1965 கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து கொச்சின் ஷிப்யார்டு லிமிடெட், 1972. இது வந்து கேரளா ஸ்டேட்ல இருக்கு. சிஎஸ்எல் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மா சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து 1934 கிரியேட் பண்ணது தான் கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர் லிமிடெட், ஜிஆர்எஸ்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. நெக்ஸ்ட் கோவா ஷிப்யார்ட் லிமிடெட், ஜிஎஸ்எல், இது கோவா வாஸ்கோட காமா கோவாவில் இருக்கு. 1957 கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஹச்சிசிஎல், இந்துஸ்தான் கார்பரேட் காப்பர் லிமிடெட், 1960. ஐடிடிசி, இந்தியா டூரிஸ்டம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், 1966 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. நியூ டெல்லியில இருக்கு இது அப்படியே ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் 1992 சாம்பல்பூர் ஒடிஷாவில் மெஹந்தி கோல்ஃபீல்டு லிமிடெட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எம்சிஎல் அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லலாம். எம்ஓஐஎல் அப்படிங்கிற கம்பெனி வந்து மேங்கனீஸ் ஓர் இந்தியா லிமிடெட், 1962 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நாக்பூர் மகாராஷ்டிராவில் இந்த கம்பெனி இப்போ இருக்கு. ஓகே, மினிரத்னா கேட்டகரி 1 பார்த்தோம். மினிரத்னாவுடைய கேட்டகரி 2 என்னங்கிறத பார்ப்போம். மினிரத்னாவுடைய கேட்டகரி 2 உடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம்னா 3 years வந்து ப்ராஃபிட் வந்து கண்டினியூஸாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 300 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா 50% வந்து நெட்வொர்க் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. கம்பெனிஸ் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷன்,
IMCO அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அப்ரிவேஷன் வந்து சொல்றேங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குன்னா கான்பூர், உத்தரப்பிரதேஷ் இருக்கு. 1972ல வந்து இதோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாரத் பம்ப்ஸ் அண்ட் கம்ப்ரஸர் லிமிடெட், பிபிசி அப்படின்னு சொல்லலாம். பிரயாக்ராஜ்ல 1972ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பாட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டேஷன் இந்தியா லிமிடெட், BECIL, நியூ டெல்லியில இப்போ இருக்கு. 1995ல வந்து இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. சென்ட்ரல் ரயில் சைடு வேர்ஹவுஸ் கம்பெனி லிமிடெட், CRWC, நியூ டெல்லியில இருக்கு. 2007ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட், EPIL அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நியூ டெல்லியில இருக்கு. 1970ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து FCI, ஆரவல்லி ஜிப்சம் அண்ட் மினரல் இந்தியா லிமிடெட், FAGMIL, ஜோத்பூர், ராஜஸ்தான், 1952. ஃபெரோ ஸ்கிராப் நிகம் லிமிடெட், FSNL அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பில்லாய், சத்தீஸ்கர்ல இருக்கு. 1979ல வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. HMT இன்டர்நேஷனல் லிமிடெட் இது. HMTI பெங்களூர்ல கர்நாடகாவில் இருக்கு. 1999ல வந்து இதை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்தியன் மெடிசன்ஸ் பேராமெடிக்கல் கார்பரேஷன் லிமிடெட், IMPCL அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரித்வார், உத்தரகாண்ட்ல வந்து இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. 1978ல இருக்கு. 1978ல இருந்து இருக்கு. மெக்கான் லிமிடெட், ராஞ்சி, ஜார்க்கண்ட்ல இருக்கு. மெக்கான்லேயே சொல்லுவாங்க. நேஷனல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, NFDC, மும்பை, மகாராஷ்டிராவில் இருக்கு. 1975ல வந்து இதை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ராஜஸ்தான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் லிமிடெட், REIL, ஜெய்ப்பூர், ராஜஸ்தான்ல இருக்கு. 1981ல இருந்து இது கம்பெனி இருக்கும். இதெல்லாம் எதுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினா இப்போ பார்த்துருப்பீங்க, குரூப் 2ல போன வருஷம்லாம் கேட்டாங்க. இந்த அப்ரிவேஷன் கொடுத்துட்டு இதோடைய இது கம்பெனியோட ஃபுல் நேம் என்னன்னு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், ஹெட் குவார்ட்டர்ஸ் பிளேஸாக இருக்கட்டும், மேட்ச் இட்டில் கேட்குறாங்க. அதனால இதை வந்து இம்பார்ட்டண்டாக பார்த்துக்கோங்க. ஓவரால் எல்லா எக்ஸாமுக்குமே இது வந்து ஒரு காமனானதுன்னே சொல்லலாம். முக்கியமாக இதை தமிழ்நாட்டில் எங்கெங்க இருக்குன்னு நான் சொல்லிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நவரத்னா கேட்டகரி. நவரத்னா கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 1000 crore வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதோடைய நெட்ஒர்த் வந்து 15% இருக்கணும்னு சொல்கிறாங்க. நெட்ஒர்த் சிபிஎஸ்சியில் ஷெடியூல் ஏவில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. எந்தெந்த கம்பெனிஸ் இப்போ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாரத் ஹெவி எலக்ட்ரானிக் லிமிடெட், பெல் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூ டெல்லியில் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இதே நம்ம தமிழ்நாட்டில் திருச்சியில் இருக்குது. இதுதான் தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட், BEL, பெங்களூர்ல இருக்கு. 1997லேருந்தே இருக்கு. ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், ONGC, இதோட ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லியில இருக்கு. 1997லேருந்து வந்து நவரத்னா ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எப்போ நவரத்னானா இதுக்கு முன்னாடி மினிரத்னா ஸ்டேட்டஸ்ல இருந்திருக்கு. நேஷனல் டெர்மினல் பவர் கார்பரேஷன், NTPCன்னு சொல்லலாம், நியூ டெல்லியில இருக்கு. 1997ல வந்து நவரத்னா ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், GAIL, நியூ டெல்லி, 1997லேருந்து நவரத்னா ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், HAL, பெங்களூர்ல இருக்கு. 2007லேருந்து இதோடைய ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், SAIL அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. நியூ டெல்லியில இருக்கு. 2000லேருந்து இதோடைய நவரத்னா இயர் ஆரம்பிச்சிருக்கோம். இந்தியன் ஆயில் கார்பரேஷன், IOC, நியூ டெல்லியில இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. 2014லேருந்து நவரத்னாங்கிற இயர் கொடுத்துருப்பாங்க. பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், BPCL, மும்பையில் இதோட ஹெட் குவார்ட்டர் இருக்கு. 2014லேருந்து இதோடைய நவரத்னாங்கிற ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. 2014லேயே 3 இருக்கு. நெக்ஸ்ட் இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், HPCL, மும்பையில் இதோடைய ஹெட் குவார்ட்டர் இருக்கு. நெக்ஸ்ட் 2014லேயே கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா,
அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு. ஹெச்பிசிஎல்னு சொல்லலாம். சாரி, கான்கார் அப்படிங்கிறத சொல்றாங்க. நியூ டெல்லியில 2014 கொடுத்துருக்காங்க. என்எல்சி இந்தியா லிமிடெட், NLCIL சென்னையில் இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் NBCC இந்தியா லிமிடெட், இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்கு. NMDC லிமிடெட், NMDCங்கிறது ஹைதராபாத்ல இருக்கு. 2017 இதோடைய ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஆயில் இந்தியா லிமிடெட் துலிஜாங் அப்படிங்கிற இடத்துல இதோடைய இது இருக்கு. அசாம்ல இருக்கு இந்த மாநிலம். 2017 இதோடைய நவரத்னா ஐயரை கொடுத்துருக்காங்க. இர்கான் இன்டர்நேஷனல் லிமிடெட், இர்கான்ங்கிறது அப்ரிவேஷன். நியூ டெல்லியில இதோடைய ஹெட் குவார்டர் இருக்கு. 2023 இதோடைய நவரத்னா ஐயரை கொடுத்துட்டாங்க. இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட், EIL அப்ரிவேஷன் இது. நியூ டெல்லியில இதோடைய ஹெட் குவார்டர் இருக்கு. நவரத்னாங்கிற இயரை எப்போ கொடுத்துருப்பாங்க? 2014 கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் நவரத்னாவுடைய ஸ்டேட்டஸ். மகாரத்னா ஸ்டேட்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் 5,000 crores இருக்கணுங்கிறது இங்க சொல்லிருக்காங்க. 3-year ஃபினான்ஷியல் ஆவரேஜ் இருக்கணுங்கிறத சொல்லிருக்காங்க. ஓவர் இமீடியட் பாஸ்ட் 3 yearsல கன்செக்டிவ் இயராகவும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க. டேர்ன் ஓவர் பொறுத்த வரைக்கும் இந்த ஆனுவல் டேர்ன் ஓவர் ஆஃப் மோர் தென் 25,000 crore. டேர்ன் ஓவர் கண்டிப்பாக 25,000 crore அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஆவரேஜாக இருக்கணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நெட்ஒர்த் பொறுத்த வரைக்கும் 15 crore இருக்கணும், அதிகமாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் நெட் ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் 5 crore இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க. முக்கியமாக நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஆஃப் மோர் தென் 5,000 இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோடைய கம்பெனிஸ் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத பார்த்துப்போம். ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், ONGC நியூ டெல்லியில ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. 2010 மகாராத்னாவா ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. நேஷனல் டெர்மினல் பவர் கார்பரேஷன், NTPC நியூ டெல்லியில 2010 மகாராத்னா ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், SAIL நியூ டெல்லியில் 2010 இதோடைய மகாரத்னாங்கிற இயரை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷன், IOC நியூ டெல்லியில 2010 கொண்டு வந்திருப்பாங்க. கோல் இந்தியா லிமிடெட், CIL கொல்கத்தா இதோடைய ஹெட் குவார்டர் இருக்கு. 2011 மகாரத்னா இதை ஸ்டேட்டஸா கொடுத்துருக்காங்க. பாரத் ஹெவி லிமிடெட், ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட், பெல் நியூ டெல்லியில மகாரத்னாங்கிற இயர் கொடுத்துருக்காங்க. அதே 2011 2 இருக்கு, கோல் இந்தியாவும் இருக்கு, பாரத் இந்தியாவும் இருக்கு. அடுத்து 2013 என்ன இருக்குன்னா கெயில் இந்தியா லிமிடெட், நியூ டெல்லியில இதோட ஹெட் குவார்டர் இருக்கு. 2014 குருகிராம்ல பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதோடைய ஹெட் குவார்டர் இருக்கு. PGCIL அப்படிங்கறத சொல்றாங்க. அதுதான் இதோடைய அப்ரிவேஷன். பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், BPCL குருகிராம்ல இருக்கு. அடுத்து பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மும்பை, BPCL 2017 இதோடைய மகாரத்னாவா சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், HPCL மும்பைல 2017 கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், PFC நியூ டெல்லியில 2021 அப்ப கொண்டு வந்திருப்பாங்க. ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் லிமிடெட், REC நியூ டெல்லியில இருக்கு. 2021 இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மகாரத்னாவோட இயரை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆயில் இந்தியா லிமிடெட் துலிஜான் அசாம்ல இருக்கு. 2023 கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட், HAL பெங்களூர்ல 2024 தான் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த பப்ளிக் செக்டர் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் இதோடைய இதுல இன்னொரு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். 1942 என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஃபுல்லா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே இதோடைய ஃபுல் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலை கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் பண்ணியிருப்பாங்க. 1940 டிசம்பர் 23 ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த பப்ளிக் செக்டர் கம்பெனி.
அதுக்கப்புறம் 1942 தான் இதோடைய மேனேஜ்மெண்ட் ஃபுல் கண்ட்ரோல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே வருது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ டு ஆல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பப்ளிக் செக்டர் கார்பரேஷன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.